வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நம்ம வலையொலியில ஹேவ் அ சாட் என்கிற ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். முதல் சீரிஸ் வந்து மேரி கெனடி அவர்கள் அட்டார்னி லிஸ்ட் EB5 பத்தி விரிவான ஒரு வீடியோ பார்த்தோம். அதுக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் கேட்டிருந்தது வில் அண்ட் ட்ரஸ்ட் பத்தி ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து வில் அண்ட் ட்ரஸ்ட் எஸ்டேட் பிளானிங் யூஎஸ்ஏல ஏன் முக்கியம், மிக முக்கியமான ஒரு விஷயம் எஸ்டேட் டாக்ஸ்னு இருக்கு. அதாவது உங்க சொத்தை உங்க குழந்தைகள் கொடுக்கறதுனாலே 40% நீங்க டாக்ஸ் கட்டணுங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் யூஎஸ்ஏக்குள்ள இருந்துட்டு இருக்கு. நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. இதுல நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களை வைத்து இன்னைக்கு வந்து பேச போறோம். நம்ம வீடியோல இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு நபர் வந்து வரப்போறாரு. அவர் நிறைய வந்து ஒரு சமூக சிந்தனையும் சமூக சேவை செய்யணும் சிந்தனையும் யூஎஸ்ஏல கொண்ட ஒரு நபர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ 2 ட்ரெஸ்ஸஸ்ல வந்து நம்ம டிசைனர் சாரி, ஹாஃப் சாரி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது உங்களுக்கு தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருந்தோம், அதுல கொடுத்திருந்தோம். இந்த ஒரு கடுமையான எக்கனாமிக் சிச்சுவேஷன்லயும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5% வந்து ரிட்டர்ன் தரது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதுதான் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு ஓகே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 2K to 3K அதுல போடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நாங்க வந்தது. நீங்க ட்ரை பண்ண அந்த லிங்க் கீழே இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் கிளீனா உங்களுக்கு ஒரு ஐடியா. நான் முன்னரே சொன்ன மாதிரி ஜஸ்ட் சாட்டிங்கிற சீரீஸ்ல இன்னைக்கு மிக முக்கியமான மற்றும் ஒரு ஆளுமையை வந்து நம்ம மீட் பண்ண போறோம். அண்ணன் வீர் வசந்த் அவர்கள். நம்ம இந்த ஒரு டாபிக் நிறைய பேசியிருக்கோம். அதாவது வில், ட்ரஸ்ட், எஸ்டேட் பிளானிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் புலப்படாத விஷயங்களா தான் இருந்திருக்கு. அதை பத்தியான ஒரு விரிவான ஒரு கலந்துரையாடலா தான் இருக்க போகுது. ஒரு வீட்டுக்குள்ள 2 பேர் பேசுற மாதிரி இருக்க போகுது. வீர் வசந்த் அவர்கள் பத்தி சொல்லணும்னா 25 ஆண்டு காலம் வந்து அமெரிக்காவில் வந்து பணிபுரிந்த ஒரு நபர். நிறைய வந்து இந்த ஒரு ஃபீல்ட்ல நிறைய வந்து அவருக்கு எக்ஸ்பர்டைஸ், நிறைய வந்து ஒரு நிபுணத்துவம் இருக்குன்னு சொல்லலாம். லைசன்ஸ் பினான்சியல் பிளானர், வெர்ஜினியால இருக்காரு. ரொம்ப அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் உங்க டயத்தை ஒதுக்கிட்டு எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. உங்களை பார்த்தது நீங்க பண்ற ஐ அம் a big fan for your work, அதான் சொல்ல முடியும். பட் நல்லா பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அந்த வில் டெஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அண்ணா வந்து இன்னும் கொஞ்சம் இதை எலாபரேட்டா இன்னும் புரியுற மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம் அப்படின்னு வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வந்து வில்லுல இருந்தே ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ஈஸியாவே. ஸோ உங்க மீன்ஸ் ரொம்ப புரிதலா சிம்பிளா வில்லுனா என்ன, ஏன் இதோட தேவை ஏற்படுது? வில்ங்கிறது நம்ம ஊர்ல வீல்னு சொல்லுவோம் இல்லையா, வில்லுங்கிறது ஒரு விஷ் லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு அப்புறமா நம்மளோட உடைமைகள், நம்மளோட அசெட்ஸ் வந்து யாருக்கு போகணும் அப்படின்னு நம்ம மனசுல இருக்கோ அதை ஒரு பேப்பர்ல லீகல் டாக்குமெண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அதுதான் வில். ஓகேங்களா? ஸோ அந்த வில்ல என்ன பண்றோம், என்னென்னலாம் கேட்டகரி இருக்குன்னு சொல்லிட்டு we can talk a little bit. அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். சூப்பர். ஸோ நிறைய பேரோட அந்த கேள்வி வந்து அடுத்த வில்லுனா புரியுது, உயில் அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப சுலபமாவே புரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேர் கேட்ட இந்த கேள்வி லாஸ்ட் வீடியோலயும், இந்த வில்லு நான் வந்து இப்ப எழுதணும்னா, இல்ல நான் வந்து எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா நான் ஆன்லைன்ல போய் பண்ணிடலாமா, இல்லைன்னா வந்து அட்டார்னிஸ், இந்த வில் அட்டார்னிஸ் இருப்பாங்களா, அவங்க மூலியமா போறது பெஸ்டா? அப்படி ரொம்ப நிறைய அசெட்ஸ் எல்லாம் இல்லைன்னா, ரொம்ப சிம்பிள் ஒரு நார்மல் ஒரு அசெட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா பேசிக்கா நீங்க ஆன்லைன் சர்வீசஸே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு எஸ்டேட் பிளானிங் வேணும்னா நீங்க கண்டிப்பா ஒரு அட்டர்னியோட படுறது தான் உங்களுக்கு நல்லது. ஆனா நீங்க ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு போகும்போது எந்த மாதிரி கம்பெனியோட போறோம் அது ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா இது யார் யூஸ் பண்ணுவான்னு நம்ம யோசிக்கணும். நமக்கு அப்புறமா நம்ம ஃபேமிலி யூஸ் பண்ண போற ஒரு விஷயம். ஏதாவது நம்ம சொதப்பிட்டோம்னா நம்ம திருப்பி எழுந்து வந்து நம்ம அதை போய் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமா ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு படமான ஒரு விஷயம் இது. ஸோ அதனால எல்லா ஆன்லைன் சர்வீஸையும் போகாம கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து லைட்டா ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்க. அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆமா, நல்ல ரெக்கமெண்டேஷன். ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து சிம்பிள் அசெட் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஏன்னா நிறைய நம்ம மக்கள் வந்த பிறகு வந்து வீடு வாங்குவாங்க, காரு வாங்குவாங்க, அவங்களுக்கு ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான அசெட்ஸ் வந்து அவங்க பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது ஒரு சிம்பிள் அசெட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணா, இதுக்கு வந்து நான் வந்து சப்போஸ் பர்சனே வந்து வில்லு எழுதுறாரு, ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல இன்னும் அசெட்ஸ் அதிகமாவது, இன்னொரு குழந்தை இந்த மாதிரி வரும்போது அந்த வில்ல சேஞ்ச் பண்ணலாமா லேட்டர் ஆன்? கண்டிப்பா. நீங்க வந்து அது பேர் ரிவோக்கபிள் வில், லிவிங் வில்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதோ, whatever நீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ, இல்ல லைஃப் ஈவெண்ட்ஸ் நடக்குதோ, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, இல்ல வேற ஊருக்கு மூவ் பண்றீங்க, புதுசா அசெட்ஸ் வாங்குறீங்க, உங்க குழந்தை வந்து 18 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தனி வில் தேவைப்படும். ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு தேர் கன்சிடர் செப்பரேட் என்டிட்டி. ஓகேங்களா? பல தரப்பட்ட சேஞ்சஸ் நடக்க சான்ஸ் இருக்கு உங்க லைஃப்ல. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்கும் போதும் நீங்க அந்த வில்லை கான்ஸ்டன்டா அப்டேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது பேர் தான் லிவிங் வில். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான்.
அதுக்கு கொடிசல்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, சிம்பிள் சேஞ்ச். வில் வந்து ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்கான ஒரு இது. ஸோ அதனால இப்போ புதுசாக நான் இப்போ விர்ஜீனியா இருக்கேன். நான் வந்து ஓகே ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஃப்ளாரிடா மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். நான் திருப்பி போய் அங்கே போகும்போது அந்த ஸ்டேட் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் புதுசாக வில் பண்ணணும் ஐடியலி. பட் நம்மகிட்ட மற்ற உபாயங்கள் இருக்கு, மற்ற ஐடியாஸ் இருக்கு. பட் எனி விச் வைஸ் பை டிஃபால்ட் அதான் உங்களுக்கு ப்ரொசீஜர். தேங்க்ஸ், நான் புரிஞ்சுது. இப்போ வந்து வில்லுன்னு ஒன்று சொல்றாங்க, இப்போ ட்ரஸ்ட்னு ஒன்று சொல்றாங்க. அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வில்லுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ யாரோ ஒருத்தவங்க போத் பேரண்ட்ஸ் இல்லாத போது அந்த குழந்தைங்க யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறது வந்து வில்ல கவர் பண்ணலாம் இல்லை? ஏன்னா வந்து ஒரு இன்சிடென்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தம்பதிகள் இறந்து போகும்போது அவங்களோட குழந்தையை மீட்கிறதுக்காக அவங்க சித்தி ரொம்ப போராடினாங்க. இது வந்து வில்லுல வந்து எப்படி ரிசால்வ் ஆகுது? கண்டிப்பா நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வரீங்க. என்னன்னா வில்லுங்க பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் ஜெனரலா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வில் கரெக்டுங்களா. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சில ரோல்ஸ் நம்ம இன்கார்பரேட் பண்ணுவோம். ஒரு ரோல் வந்து கார்டியன் ரோல். ஸோ கார்டியன் ரோல் என்னன்னா நம்ம ஊர்ல வந்து நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பை டிஃபால்ட் நம்ம ஃபேமிலி மெம்பர் உறவினர்கள் யாராவது வந்து பார்த்துப்பாங்க கரெக்டுங்களா. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 2 பேரண்ட்ஸ்க்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா பை டிஃபால்ட் என்ன நடக்கும்னா ஃபாஸ்டர் கேருக்கு தான் கிட்ஸ் போய் ஆகணும். அனாத ஆசிரமம் இல்லை ஒரு ஸ்டேட் இது அது மாதிரி வச்சுக்கலாம். அந்த சுச்சுவேஷன் தான் நடந்தது. நீங்க இந்த டிஸ்கஸ் பண்ணீங்க. ஸோ இப்போ அதை அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த கார்டியன்கிற ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். யார் கார்டியனா போறது? இப்போ நம்ம பசங்களை வந்து ஒரு வாரம் நீங்க யார்கிட்ட வீட்டில் ஏதாவது விட்டுட்டு போவீங்களா? அதுக்கே நம்ம 1008 தடவை யோசிப்போம். ஓகே, நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைய யாரு பார்த்துப்பாங்கிறது ஒரு பெரிய டிசிஷன். நம்ம அதை யோசிச்சு எடுக்க வேண்டிய டிசிஷன். யார் நம்ம கார்டியனா போடுறோங்கிறது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து எங்க அப்பா அம்மா பார்த்துப்பாங்க. அப்படிலாம் யோசிச்சாலுமே கூட இம்மீடியட்டா கஸ்டடி எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு லோக்கல் கார்டியன் வேணும். ஓகே, ஏன்னா இந்தியால இருந்து உடனே விசா போட்டுலாம் வர முடியாது. ஓகே, அதே மாதிரி இங்க இருக்கிற உடனே நமக்கு இப்போ இருக்குன்னா உங்களுக்கு பக்கத்துலயே உங்களோட ஜிப் கோட்லயே இருக்கிற மாதிரி ஆள். நம்ம மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஃபேமிலியும் இருக்க சான்ஸ் இல்லை இல்லையா. அதனால நம்ம காலீக்ஸ் இல்லை பெஸ்ட் யாராவது ட்ரஸ்ட் வர்த்தியான பர்சன் அங்க வந்து அவங்க கிட்ட பேசி லோக்கலா சொல்றேனே மச்சி நீ என்னோட குழந்தைக்கு நீ கார்டியனாரு, நான் குழந்தைக்கு கார்டியனாரு, அந்த மாதிரி கரெக்ட். அது மாதிரி ஒரு ரெசிப்ராசிட்டி அக்ரிமெண்ட்ல கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லலாமா? லோக்கல் கார்டியனா இருப்பாங்க, அதன் பிறகு வந்து அவங்க இந்தியாவில் வந்து என்னோட உறவினர் வந்து இந்த அளவுக்கு வந்து வில்லில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆமா, நீங்க நிறைய பேக்கப்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதெல்லாம் வில் நீங்க கரெக்டாக ஸ்பெசிஃபையும் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் கார்டியன் எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து தாத்தா பாட்டிக்கோ அவங்க வாட்டவர் உறவினர்கள் யாருக்கோ அவங்க வந்து கஸ்டடி எடுத்துப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி கிளியரா டிஃபைன் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இன்னொரு விஷயமும் நான் போன வீடியோல சொன்னதை வந்து நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். அதாவது வந்து இன்சூரன்ஸ், 401k, IRA இதுக்கெல்லாம் வந்து நம்ம டெசிக்னேட்டட் பெனிஃபிஷரிஸ் வந்து முன்னாடியே போட்டிருப்போம். அதெல்லாம் வில்லுல ஓவர் ரைட் பண்ண முடியாது. சரியா? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. சில இது வந்து நீங்க பெனிஃபிஷரிஸ் போடுறது வந்து தட் டேக்ஸ் பிரசிடென்ஸ். அதுக்கு தான் முக்கியத்துவம் வரும். வில் வந்து செகண்டரி தான். அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 401k ஸ்டாக் மார்க்கெட் ஏதாவது வச்சிருக்கீங்க லைக் எல்லாத்துலயுமே பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்துலயுமே பெனிஃபிஷியரி கண்டிப்பா இப்ப இல்லைன்னா கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணி ஆகணும். நம்ம ஊர்ல சொல்லுவோம், யூஎஸ்ல சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் நீங்க ஈஸியா யூ கேன் டேக் கேர் ஆஃப் இட். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், பிசினஸ் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல பெனிஃபிஷியரி உங்களால போட முடியாது. அதுக்கு ட்ரஸ்ட் கண்டிப்பா வேணும். அண்ணா சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட் வந்து திரும்ப வந்து எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பினா தயவு செஞ்சு எதுக்கெல்லாம் பெனிஃபிஷரி மஸ்டோ அதுக்கெல்லாம் பெனிஃபிஷரி வந்து நீங்க தயவு செஞ்சு போட்டுருங்க. அது வந்து நல்ல பாயிண்ட் அண்ணா சொன்னது. ஆனா இப்போ வந்து வில்லு பத்தி எல்லாருக்குமே ஒரு புரிதல் வந்திருக்கு, எனக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு. இப்போ ட்ரஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்துக்கு போவோமே. நான் வந்து வில்லு எழுதிட்டேன், எனக்கு வந்து ஸ்டில் வந்து ட்ரஸ்ட் முக்கியமா இல்லைன்னா வந்து அதை நான் அவாய்ட் பண்ணிடலாமா? நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். வில் வேற ட்ரஸ்ட் வேறையா? எதுக்கு வில் இருந்தா போருமே, ட்ரஸ்ட் தேவையில்லையே? ரெண்டும் வந்து ஒரு காயின் எடுத்தீங்கன்னா 2 சைடு பூவா தலையாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். வில் வந்து ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ் இருக்கு. என்னென்ன நம்ம வில்ல பண்ணுவோம், எக்ஸிக்யூட்டர் நம்ம ஏன்னா சொன்ன மாதிரியே அது ஒரு விஷ் லிஸ்ட் மாதிரி தான். நமக்கு அப்புறம் யாருக்கு போகணும் அதுதான் வில். இப்போ வில்ல பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டர்னு ஒரு ரோல் ஒன்று இருக்கும். நமக்கு அப்புறம் அந்த வில்ல இருக்கிறத யாரு எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அதுக்காக எக்ஸிக்யூட்டர், கார்டியன்,
இந்த ஃபினான்ஷியல் பவர் ஆஃப் அட்டர்னி, மெடிக்கல் பவர் ஆஃப் அட்டர்னி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். அதை பற்றி வேணா தெளிவாக பேசுகிறேன். ட்ரஸ்ட்டுங்கிறது எதுனா, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அசெட்ஸ் இருக்கு, கார் இருக்கு, ஹவுஸ் இருக்கு, ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க, ஓகே, ஒரு டைட்டில் டீட் இருக்க மாதிரி எந்த ஒரு அசெட்ஸாக இருந்தாலுமே அதெல்லாமே வந்து நீங்க ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிடுவீங்க. ஈவன் பேங்க் அக்கௌண்ட்ஸும் மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த ட்ரஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டீங்கன்னா முக்கியமா இதுல என்ன அட்வான்டேஜ்னா ப்ரொபேட் ப்ராசஸ் இந்த ஊர்ல ஒண்ணு இருக்கு யூஎஸ்ல. இப்ப அந்த ப்ரொபேட்டை அவாய்ட் பண்றதுக்கு ஒரே வழி நீங்க ட்ரஸ்ட் வச்சிருக்கிறது தான். இல்லைன்னா என்ன ஆகும்னா ஜென்ரலா ப்ரொபேட்ன்றது என்னன்னா, நம்ம ஊர் வந்து சிவில் கோர்ட் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு லேக் ஆஃப் பெட்டர் அனாலஜி. நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பை டிஃபால்ட் கவர்மெண்ட் வந்து நம்ம அசெட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிடும். எதுக்கு ஃப்ரீஸ் பண்றாங்கன்னா, நமக்கு ஏதாவது கிரெடிட்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பே ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேமிலிக்கே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஆவரேஜா ஒரு 18 months ஆகும். யூஎஸ்ல இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ப்ரொபேட் ப்ராசஸ். அதை நம்ம கோர்ட்ல போயிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு வர்றதுக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து 18ல இருந்து அதுக்கு தாண்டி கூட வந்து ஆகும். இதை அவாய்ட் பண்றது த பெஸ்ட் வே வந்து ட்ரஸ்ட் அப்படிங்கிறீங்க. ஸோ எனக்கு வந்து என்னோட புரிதல் என்ன இருக்குன்னா, எனக்கு ஒரு வீடு, காரு, இந்த மாதிரி சின்ன ஒரு அசெட்ஸ் இருந்தாலுமே எனக்கு வில்லும் தேவை, ட்ரஸ்டும் தேவை அப்படின்னு வந்து என்னோட புரிதல் இருக்கு. கரெக்டா? கண்டிப்பா. ஏன்னா ட்ரஸ்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபேட் ப்ராசஸ் போச்சுன்னா அதுல உள்ள விலங்குகள்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி மினிமம் 18 மாசம், ஓகே, ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி, கவுண்டிக்கு ஏற்ற மாதிரி. சில டைம் நான் இப்போ விர்ஜீனியாவில் இருக்கும்போது பக்கத்துல ஹாமில்டன், அங்கே ஒரு குஜராத்தி அன்பார்ச்சுனேட்டா கோவிட்ல வந்து அவர் இறந்துட்டார். அவருக்கு 2 ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்டோர்ஸ். அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கு மேல சில பேர் வந்து லீன் போட்டாங்க. ஓகே, லீனா தெரியுங்களா. ஸோ இப்போ 3 வருஷமாச்சு, இன்னமும் அவங்க ஃபேமிலி வந்து அந்த ப்ரொபேட் கோர்ட்ல ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 கோஃபண்ட்மீ வேற நடத்திட்டாங்க. அது ஏன்னா ஒன்ஸ் ப்ரொபேட் கோர்ட்ல போயிடுச்சுன்னா நீங்க அட்டர்னி ஃபீஸ் பே பண்ணணும், லீகல் ஃபீஸ், கோர்ட் ஃபீஸ் 1008 இருக்கு. அதுக்கு பைசா எங்க போறது. அதனாலதான் நிறைய நீங்க இந்த கோஃபண்ட்மீ நம்ம கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா நிறைய இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் கோஃபண்ட்மீ, இதெல்லாம் காரணம் ப்ரொபேட் ப்ராசஸ்னால தான். ஓகே, இதெல்லாம் ஈஸியா அவாய்ட் பண்ணி யாருக்கிட்டையும் ஒரு $20,000 இருக்காது. லாஸ்ட் ஃபியூனரலுக்கு கூட யார் கையிலயும் லிக்விடா நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஸோ அன்பார்ச்சுனேட்லி இத்தனை காலம் நம்ம இங்க வந்து இருந்து கடைசியில கோஃபண்ட்மியை நம்பி தான் நம்ம இருக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணு கண்டிப்பா வேணும். இன்னொன்று முக்கியம், ஒன்ஸ் ப்ரொபேட்டுக்கு போயிடுச்சுன்னா உங்களோட எல்லா அசெட்ஸ் என்ன இருக்கு இல்ல எல்லாமே வந்து பப்ளிக் நாலேஜ்க்கு வந்துடும். பிரைவசி போயிடும் நம்மளோட ஃபேமிலிக்கு. நம்ம ஊர்லயும் அதே மாதிரிதான். ஒருத்தர்கிட்ட இவ்வளவு பைசா இருக்குன்னா நம்ம டார்கெட் ஆயிடும் நம்ம ஃபேமிலி. அந்த டைம்ல வந்து யாராவது வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாமும் அவாய்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ப்ரொபேட் அவாய்டன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்மால் அசெட்ஸ் தான் இருந்தாலுமே அதை வந்து சின்ன அசெட்ஸ் தானே விட்டுறாதீங்க. அதோட முக்கியத்துவம் தான் வந்து அண்ணா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட்டான ஒரு ப்ரொபேட் ப்ராசஸ் இருக்கு, ட்ரஸ்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. எனக்கு இன்னொரு கேள்வி வருதுன்னா, இப்போ நான் வந்து பில்லு எழுதுறேன், அதுல வந்து என் வீடு வந்து பிள்ளைக்குன்னு எழுதி வச்சிடறேன். ஸோ ஓவர் த பீரியட் நான் பில்லு அப்டேட் பண்ணல, அந்த வீடு வந்து இப்போ ட்ரஸ்ட்ல போயிடுது. இப்போ வந்து ட்ரஸ்ட்ல வந்து நான் சப்போஸ் வந்து 2 பிள்ளைக்குன்னு எழுதியிருந்தா எதை அவங்க வந்து பிரசிடென்ஸா எடுத்துப்பாங்க? கான்ஃபிளிக்ட் வராதா? பில்லுல வந்து நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுவீங்க யார் யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு. அதுலயே நீங்க வந்து நுணுக்கமா எழுதலாம். முதல் குழந்தைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி, செகண்ட் குழந்தைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி, இல்ல 50-50 போகணுங்கிற மாதிரி. இந்த தொல்லெல்லாம் இல்லாம அவாய்ட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு ட்ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லீகல் கஸ்டடிலாம் பேட்டில்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்க கிளியரா எழுதணும், இந்த ப்ராப்பர்ட்டி பெரிய பையனுக்கு, இந்த ப்ராப்பர்ட்டி சின்ன பையனுக்கு. இப்போ ஒரே ப்ராப்பர்ட்டி வந்து 2 பேருக்கு சமமா கொடுக்குறீங்கன்னா அதை கிளியரா நீங்க ஸ்பெசிஃபை 50-50 நீங்க சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, ஆமா வில்லுல. இப்போ நீங்க ட்ரஸ்ட்ல வந்து ஆட் பண்ணினாலும் கூட அதை நீங்க என்ன மாடிஃபை வேணாலும் பண்ணலாம். இப்போ ட்ரஸ்டின்னு ஒரு ரோல் ஒண்ணு நீங்க இருக்கும். கரெக்டா. அந்த ட்ரஸ்டி யார் வரைக்கும் நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் நம்ம தான் ட்ரஸ்டி. ஓகே, நமக்கு அப்புறமா 18 வயசு ஆகிற குழந்தை இல்ல நம்ம சர்வைவிங் ஸ்பவுஸ் அவங்க தான் வந்து ட்ரஸ்டி ஜெனரல் ஆகுவாங்க. இப்போ அந்த ட்ரஸ்டி வந்து தே ஹாவ் டு மேக் அ டிசிஷன். உங்களோட என்ன எழுதிருக்கீங்களோ வில்ல அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதை பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 50-50 இதெல்லாம் வந்து நான் வில்லுல தான் ஸ்பெசிஃபை பண்ணும். பில்லுல நம்ம ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம்.
கரெக்ட், ஆமா. அதே மாதிரி இது ரிவோக்கபிள் வில். ஓகே, நம்ம ஜென்ரலா ஒர்க் பண்றது இர்ரிவோக்கபிள் வில்லுன்னு ஒன்று இருக்கு. அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனுக்கு தேவைப்படும். ரிவோக்கபிள் வில்லுங்கிறது நீங்க வந்து மாத்திக்கிட்டே இருக்கலாம். இப்போ யாராவது கார்டியனா நீங்க அசைன் பண்றீங்க, இல்லை இது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும்போது இந்த வீடு குழந்தைக்கு தான் சொல்றீங்க, குழந்தைக்கு தான். அப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறக்குது. ஓகே, இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும்? ரைட். ஸோ அதனால தான் வில் அண்ட் ட்ரஸ்ட்டை எப்பயுமே எவ்ரி 2 to 3 years நீங்க வந்து ரிவ்யூ பண்ணி அதை மாடிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இப்போ புதுசாக அசட்ஸ் வாங்குறீங்க, புது குழந்தை பிறக்குது, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, லைஃப் ஈவெண்ட்ஸ், எவ்ரி டைம் சம்திங் ஹேப்பன்ஸ். நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, பின்னாடி பிரச்சனை வராம நம்ம பார்த்துக்கலாம். இது மாதிரி இந்த கஸ்டடி பேட்டில், சொந்தக்கார உறவினர்களுக்குள்ள சண்டை, இதெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுது. ஸோ ட்ரஸ்ட்டுக்குள்ள எதெல்லாம் வந்து டைட்டில் ஸ்பெசிஃபையா இருக்கும் அது எல்லாமே வரும்னு என்னோட புரிதல் கரெக்டா இருக்கா? வீடு, ஆமா, டைட்டில், எனி டீட், எல்எல்சி, எனி மோர் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே வந்து என் ட்ரஸ்ட்டுக்குள்ள வரும் அப்படின்னு புரிதல். இதை தாண்டி எதெல்லாம் ட்ரஸ்ட்டுக்குள்ள வரும்? நீங்க சொன்ன மாதிரி டைட்டில் ஆர் டீட் எதெல்லாம் இருக்கோ அது மட்டும் இருந்தா போதும். இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் நீங்க ஒன்று வச்சிருக்கீங்க, ப்ராப்பர்ட்டிஸ், வீடு, ஓகே, இதெல்லாம் தான் ஜென்ரலா. இப்போ எஸ்டேட்டை நீங்க என்டையர் எனி உடைமைகள் இருக்குன்னா அதை நீங்க அதில் போட்டுடலாம். சோஷியல் செக்யூரிட்டி, இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண முடியும். அது ஒரு ப்ரிவிலேஜ், நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு விஷயம். அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அது வந்து நமக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு போகணும், சர்வைவர் பெனிஃபிட்ஸ், அது மாதிரிலாம் இருக்கு. எனிதிங் ஆஸ் அ டீட் ஆர் டைட்டில், அதெல்லாம் தான் நம்ம வந்து ட்ரஸ்ட்டுக்கு ஜென்ரலாக போடும். இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, நம்ம மக்கள் வந்து 4-5 பேர் சேர்ந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே கூட தெரியாது சில டைம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், ஏதோ நான் அடிச்சு நம்ம இல்லை, இப்போ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது? இதெல்லாமே கூட நீங்க ப்ராப்பரா ட்ரஸ்ட்ல வந்து பிளான் பண்ணி நீங்க இன்க்ளூட் பண்ணீங்கன்னா பின்னாடி பிரச்சனை வராம காப்பாத்திக்கலாம். இல்லைன்னா யாருக்குமே தெரியாத ஒரு விஷயங்கள் நம்ம ஏதாவது செய்யறோம். இப்போ நிறைய பேர் இந்த கிரிப்டோலாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த கீ கண்டிப்பா ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒய்ஃபுக்கே தெரியாது ஜென்ரலா. இது மாதிரி விஷயங்கள்லாம் முன் ஏற்பாடுகளோட நம்ம பிளான் பண்றது ரொம்ப நம்பர். இன்னொரு கொஸ்டின் வருது. இப்போ நீங்க ட்ரஸ்ட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி டைட்டில் ஓரியன்டட் திங்ஸ் வரும்போது அது யூஎஸ்ஏக்குள்ள உள்ளது மட்டும் தான் வருமா, இல்ல இப்ப அந்த நபருக்கு வந்து வெளிநாட்டுல ஏதாவது ஒரு பிசினஸ் ரன் பண்றாங்கன்னா அதை ஸ்பெசிஃபை பண்ண முடியுமா? இது வந்து யூஎஸ் ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாக்குமெண்ட். ஆனா ஜென்ரலா நான் என்ன மக்கள்கிட்ட என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இப்போ நம்மளா இந்தியாவில இருந்து வந்ததுனால இந்தியாவில கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் ஏதாவது இருக்கும். இந்தியாவில உள்ள லா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்ப சில பேர் மற்ற கண்ட்ரீஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே வில்ல வந்து எழுதிடலாம். ஓகே, ஏன்னா நமக்கு அப்புறம் நம்ம பசங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், ஓ ஓகே, ஒரு ஒரே டாக்குமெண்ட்ல எல்லாமே லிஸ்ட் ஆயிருக்கு. பட் லாஸ் டிஃபரெண்டா இருக்கிறதுனால நம்ம இப்போ இந்தியாவில் நம்ம அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இந்தியாவுக்கு எப்போ போறோமோ அங்க லோக்கலா ஒரு வில் எழுதுறது நல்லது. வில் எந்தெந்த கண்ட்ரில உங்களுக்கு இருக்கோ அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சிருது, பின்னாடி எதுவும் ப்ராப்ளம் வராம இருக்கிறத நம்ம பாதுகாத்துக்கலாம். இன்னொரு விஷயமும் நீங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இல்லையா, சப்போஸ் வந்து இந்த நபர் வந்து எல்லாமே எஸ்டேட் பிளானிங் கரெக்டா பண்ணி வச்சிருக்காங்க, இந்த பர்சன்யே இந்த மாதிரி எஸ்டேட்ல உள்ளது வந்து பை டிஃபால்ட் வந்து அந்த அவங்க யார் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போயிடுமா, இல்ல அதுல ஏதாவது டாக்ஸ், இங்க வந்து எஸ்டேட் டாக்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்றாங்க, அது ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கா? கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். 2 இருக்கு. எஸ்டேட் டாக்ஸ் அது வந்து அவாய்ட் பண்ண முடியாது அன்லஸ் நீங்க வந்து கரெக்டா ஒரு அட்டர்னியோட உக்காந்து கரெக்டா டிசைன் பண்ணா நீங்க அந்த எஸ்டேட் டாக்ஸை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து அட்டர்னி கிடையாது. ஸோ டிஸ்க்ளைமர், நான் ஐ கேன் கனெக்ட் யூ வித் அ ப்ராப்பர் அட்டர்னி. எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா நம்ம நிறைய அட்டர்னிஸ் எல்லா ஸ்டேட்ல வரையும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 1000 ஃபேமிலிஸையாவது நம்ம ஹெல்ப் பண்ணுங்கிறது நம்மளோட வேட்கை அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பயங்கரமான ஒரு ஆம்பிஷன். அதுக்கு உங்களோட ஹெல்ப் கண்டிப்பா தேவை. கண்டிப்பா அண்ணாவை பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அவங்க ஆரம்பத்துல அதான் சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், ஸோ இதுக்காக ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, அதாவது இப்போ நான் அமெரிக்கன் சிட்டிசனா இருக்கேன் அப்படின்னா எனக்கு 12 மில்லியனுக்கு மேல அசெட்ஸ் இருந்ததுன்னா அப்பதான் எனக்கு அப்புறம் என்னோட யார் இன்ஹெரிட் பண்றாங்களோ அவங்க வந்து டாக்ஸ் பே பண்ணணும். ஆனா
நான் வந்து நான் இமிகிரண்டா இருக்கேன், ஒரு L1ல இருக்கேன், F1 H1, ஆனா எனக்கு ப்ராப்பர்ட்டி 60,000க்கு மேல இருந்தாவே நமக்கு அப்புறம் யார் இன்ஹெரிட் பண்றாங்களோ அவங்க இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் பே பண்ணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா 60,000ங்கிறது ஒண்ணுமே இல்லை. கரெக்ட். இப்போ ஒரு வீடு நம்ம வச்சிருந்தாவே கண்டிப்பா ½ மில்லியன் கிட்ட போயிடுது. ஆமா, கரெக்ட். ஆமா. ஸோ இப்போ ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் வந்து வேறுபடும். சில டைம் வந்து 40% கூட இருக்கலாம். யாருக்கிட்ட 40% அந்த இருக்கும் பைசா லிக்விடா யார்கிட்டயும் இருக்காது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் பண்ணணும். அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. சிம்பிளா ஒரு இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த நமக்கு அப்புறம் அந்த பைசா வரும். அந்த பைசா வச்சு அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் எல்லாம் கட்டிடலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொல்றேன். கட்டிடலாம், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அண்ணா சொன்ன மாதிரி வந்து அது வந்து நிறைய வந்து டாக்ஸ் பிராக்கெட்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் வந்து 40% வந்து போகும், ஈஸியா போயிடும். ஏன்னா நீங்க வந்து ½ மில்லியனுக்கு மேல ஈஸியா வீடு வச்சிருப்பீங்க, கார் வச்சிருப்பீங்க, லிக்விட் கேஷ் இருக்கலாம், ஸ்டாக்ஸ் இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே உள்ள வரும்போது அதுக்கான விலை அதிகம். ஸோ அதுதான் வந்து அண்ணா சொன்னது வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட். அந்த இன்சூரன்ஸ் வந்து அது கரெக்டான பாயிண்ட். பட் நம்ம அது பே பண்ணி ஆகணும் இல்லையா? இன்சூரன்ஸ் எடுத்தா கூட அந்த காசை நம்ம டாக்ஸா பே பண்ணி தான் நம்ம அப்பாவோட சொத்தை வந்து நமக்கு எடுத்துக்க முடியும். கண்டிப்பா. கரெக்டா? ஆமா, கரெக்ட். ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் கிடையாது. ரைட். அதுதான் இன்சூரன்ஸ் மணியோட ஒரு அட்வான்டேஜ். ஆமா. அப்ப அந்த பைசாவை வச்சு நம்ம இது மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான எக்ஸ்பென்சஸை கவர், அதுக்கு தான் மெயினா இன்சூரன்ஸ் வாங்குறது, அந்த ஒரு பஃபர் நம்ம கொடுக்கறதுக்காக. அண்ணாவோட பேசும்போது நிறைய பேசுறாங்க அந்த இன்சூரன்ஸ் பத்தி, டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி. நம்ம கம்பெனில கொடுக்குற இன்சூரன்ஸ் ஏன் பார்த்தா நம்ம ஒரு தனி வீடியோல அதை நம்ம கவர் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எம்ப்ளாயர் வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துறாங்க, அது போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி நமக்கு தேவைப்படுது, நம்ம இன்னொரு வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ நம்ம எஸ்டேட் டேக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்கான வழிகள் நீங்க அண்ணாவை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து அட்டார்னிஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல நீங்க இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்டார்னிஸ் நீங்க வந்து ஒர்க் பண்ணும்போது இன்னும் நீங்க வந்து எஸ்டேட் பிளானிங்க நல்லா வந்து பில்ட் பண்றதுக்கும் உங்க குழந்தைங்க வந்து நிறைய இந்த மாதிரியான டாக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். எஸ்டேட் பிளானிங்கிறதுல வில்லு ட்ரஸ்ட் பாத்திரம் இதை தாண்டி உள்ள ஏதாவது வருதா இல்ல அந்த காம்பனன்ட் என்ன? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வில்லுன்னு வரும்போது நம்ம பேசணும், ஏற்கனவே எக்ஸிக்யூட்டர் ரோல் பத்தி பேசணும், கரெக்டுங்களா? நமக்கு அப்புறம் யார் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவா? முக்கால்வாசி டைம் என்ன நம்ம ஜென்ரலாக நினைப்போம், நம்மளோட சர்வைவிங் ஸ்பவுஸ் தான் வந்து அவங்க வந்து அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது அவங்க ப்ராப்பர் மனநிலையில் இல்லாமல் இருக்கலாம், அந்த டைமில் கொஞ்சம் டிப்ரெஷன் வாட் எவர். ஸோ அதனால எக்ஸ்டர்னல் எக்ஸிக்யூட்டர்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுறது நல்லது. நம்மளோட சர்க்கிள் ஆஃப் ட்ரஸ்ட்டில் யாருனாவது ஓடி ஆடியில் கால் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். செகண்ட் ரோல் கார்டியன் ரோல் நம்ம பேசணும், ஓகேங்களா? ட்ரஸ்டி அதை பற்றியும் பேசணும். இப்போ இன்னொரு முக்கியமான ரோல் வந்து மெடிக்கல் பவர் ஆஃப் அட்டர்னி. ஓகே, ஜென்ரலா அந்த டேர்ம் வந்து இப்போ கோவிட்க்கு அப்புறம் தான் ரொம்ப ஃபெமிலியர் ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்கெப்பாசிட்டேட் ஆயிட்டோம், நம்மளால வந்து டிசிஷன் எடுக்க முடியல, மெடிக்கல் டிசிஷன். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஹிப்பா கேள்விப்பட்டிருப்போம், சரி? ஸோ நம்மளோட டிசிஷன்ஸ் வந்து நம்மளோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ யார் வந்து நமக்கு இப்போ ஏதாவது முடியல, நம்மளால டிசிஷன் எடுக்க முடியல, யார் வந்து நமக்காக டிசிஷன் எடுப்பா? இந்தியாவில் யார் எடுப்பா? நம்ம லவ்ட் ஒன், நம்ம அப்பா அம்மா, சொந்தக்காரங்க யாராவது எடுப்பாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் தான் அந்த டிசிஷன் எடுக்கும், சரிங்களா? அப்புறம் 99% ஆஃப் த டைம் நம்மளோடக்கு பெனிஃபிட்டா இருக்காது. இப்போ ஜென்ரலாவே ஒரு எமர்ஜென்சி வார்டுக்கு போனாவே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தாவே பட்டை திட்டிடுவோம் பில்லு. இப்போ ஒருத்தர லைஃப் சப்போர்ட்ல வைக்கணும், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 8,000 10,000 ஆகும் டாலர்ஸ். ஆமா, டாலர்ஸ். இப்போ எத்தனை நாள் ஒருத்தர் இருக்கணும் லைஃப் சப்போர்ட்ல? ஓகேங்களா? என்ன மாதிரி மெடிசன், இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரக்ஸ், உயிர் காக்குற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் யூஸ் பண்றது, இது மாதிரி டிசிஷன்ஸ்லாம் யாருங்க எடுப்பாங்க? இதெல்லாம் டாமினேட் பண்றதுக்கு மெடிக்கல் பவர் ஆஃப் அட்டர்னின்னு ஒரு ரோல் இருக்கு. அதை நம்ம கரெக்டா கொடுக்கணும். அதுக்கும் 2-3 பேர் நம்ம கொடுத்து வைக்கலாம், ஒய்ஃப்க்கு, அப்புறம் க்ளோஸ் சர்க்கிள் அங்கே லோக்கல்ல இருக்க மக்களுக்கு, இது மாதிரிலாம் கொடுத்து வச்சுன்னா அவங்க எடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பவர் ஆஃப் அட்டர்னி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வந்து ஒரு உடைமைகளை விற்கிறதோ இது பண்றதோ அதெல்லாம் பண்ண, இதெல்லாம் சில இம்பார்ட்டன்டான ரோல்ஸ்.
நம்ம மறந்துடக்கூடாது. ஜஸ்ட் அதை ஹைலைட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த எஸ்டேட் பிளானிங் பத்தி, வில், ட்ரஸ்ட், இன்னும் நிறைய இன்ஹெரிட்டன்ஸ் லா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம். இன்னும் நிறைய வந்து அண்ணாவோட பேச போறோம். ஏன்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோல இதெல்லாம் கவர் பண்ணா இன்சூரன்ஸ் பத்தி நம்ம தனியா பேசலாம். இன்னும் இதர விஷயங்கள் டாக்ஸ் பத்தியும் அண்ணா நிறைய பகிர்ந்தாங்க. ஏன்னா பினான்சியல் பிளானங்கிறதுனால இன்னும் நிறைய 25 வருட அனுபவம்ங்கும் போது நிறைய நம்ம யூஎஸ் வந்து பார்த்துப்பாங்க. நம்ம நிறைய நம்ம மக்களுக்கு வந்து தேவைப்படும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட இந்த ஒரு ஜேர்னி இருக்கு இல்லையா, மூவி ரிவ்யூஸ் அதெல்லாம் பண்ணாம எது முக்கியமோ இந்த மக்களுக்கு அதை நீங்க வந்து புரிதலாக கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ஐ ரியலி அப்ரிஷியேட் வாட் யூ ஆர் டூயிங். இப்போ நம்ம முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி நம்ம அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 ஃபேமிலிஸை நம்ம ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேதரிங் பண்ணாலும் முதல்ல நீங்க மச்சான் எப்படி இருக்க, எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கறத விட நிறுத்தாம வில்லன் ட்ரெஸ் பண்ணிட்டியா, ஓகே அதை கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா எனக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நான் வந்து எதுவும் நெகட்டிவா சொல்லல. இல்ல இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான். வில்லன் ட்ரெஸ் நான் போன வீடியோல சொன்னேன். உடனே வில்லிங் நெகட்டிவா நினைக்காதீங்க. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ரொம்ப பாசிட்டிவான விஷயம். கண்டிப்பா அதை நீங்க ஒரு ப்ரையாரிட்டியா எடுத்து ஒருத்தர், ஏன்னா இதுக்கு இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் தேவையில்லை, நமக்கு ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் தேவையில்லை. ஓகே, இந்த ஊருக்கு வந்தாவே இந்த ஊரோட லாவை நம்ம மதிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்றது பெஸ்ட் ஐடியா. சேவைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது வந்து தொடரட்டும். அண்ணாவோட எல்லா கான்டாக்ட்ஸும் நாங்க வந்து கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், கமெண்ட்ஸ்ல கொடுக்குறோம். நீங்க அண்ணாவை கான்டாக்ட் பண்ணி இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ், ஃபினான்ஷியல் பிளான் பண்ண வேண்டியதுனா நீங்க சொன்ன மாதிரி அட்டார்னிஸ் உங்களுக்கு தேவைப்படுற அட்டார்னிஸ் உங்க ஸ்டேட்டுக்கு எல்லாமே அண்ணாட்ட வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்னா இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். யா, தேங்க்ஸ்.